அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுவாங்க, நீங்கள் வேகமாக போகணுமா தனியாளாக போங்க, மாறாக தூர பயணம் போகணுமா குழுவாக போங்க. அது அர்த்தம் என்னன்னு கண்டால், ஒரு விஷயத்தை வேகமாக அடையணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள் என்ன செய்வார்னு கண்டா தனியாக இயங்குற நேரம் அது சாத்தியப்படும். ஆனால் அதுவே ஒரு பெரிய அடைவை காணணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறார், நீண்ட காலத்தில் அந்த அடைவை அடைய வேண்டிய தேவை இருக்குதுன்னு கண்டால் அவர் எப்பவுமே என்ன செய்யணும், ஒரு குழுவாக டீமாக ஒர்க் பண்ணுற நேரம் அது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும். பெரிய அடைவுகளை தனியாளாக நின்று யோசிக்கிற நேரம் பெரும்பாலும் என்ன செய்வோம்னா நாங்கள் டயர்டாகிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னா கிவ் அப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் வரலாம். மாறாக டீமாக ஒர்க் பண்ணுற நேரம் இருக்கக்கூடிய அழகு தான் என்னென்னா, ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியா ஷேர் பண்ணிக்கொண்டு, ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கொண்டு என்ன செய்வோம் என்று கண்டால் ஒரு சந்தோஷமான மனநிலையில் அந்த பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு காலம் நனவாகிறதையும் அந்த அந்த இலக்கு அடையப்படுறதையும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை டீம் ஒர்க்கை பற்றி பேசுகிற நேரம் பெரும்பாலான உதாரணத்துக்கு எடுக்கிற ஒரு விஷயம் தான் என்னென்னா கீஸ் ஃப்ளை என்று சொல்லுவாங்க. அதாவது கூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்யும் என்று கண்டால் அது கூட்டமாகத்தான் பறக்கும். பறக்கிற நேரம் என்ன செய்யும் என்று கண்டால் ஒரு வி ஷேப் எடுத்து அது கூட்டமாக பறக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த டீமாக அவங்க ஒர்க் பண்ணுற நேரம் பறக்கிற நேரம் இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 4 அல்லது 5 படிப்பினைகள் என்னன்றதை பார்ப்போம். முதலாவது விஷயம் தான் என்னென்னா அது அந்த வி ஷேப் எடுத்து பறக்கிற நேரம் முன்னுக்கு போகக்கூடிய பறவை தன்னை சிறகு அடிக்கிற நேரம் என்ன செய்யும், காற்று என்ன செய்யும், அந்த அதுக்கு பின்னுக்கு வர்ற பறவைகளுக்கு பறக்கிறதுக்கு லேசானதாக மாற்றி கொடுக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸோ என்ன செய்யுமாம் என்று கண்டால் இந்த பறவைகள் தனியாக பறந்தால் 100% தன்னை எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டி வரும் என்று கண்டால் அந்த குறிப்பிட்ட தூரத்தை கூட்டமாக பறக்கிறதன் மூலம் என்ன செய்யுமாம் என்று கண்டால் அந்த குறிப்பிட்ட டெஸ்டினேஷனை போய் சேர்றதுக்கு 30% எனர்ஜியில் பாவிச்சு என்ன செய்வோம் என்று கண்டால் போய் அதை தன்னை குறிப்பிட்ட இடத்தை அடையுமாம்னு சொல்லுவாங்க. அதில் அர்த்தம் என்னன்னு கிட்டத்தட்ட 70% எனர்ஜியை சேவ் பண்ணி கொண்டு பறக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற நேரம் என்ன நடக்குதுன்னு கண்டால் ஒரு மனிதன் 100% தன்னை எனர்ஜியை போட்டு அல்லது எஃபர்ட்டை போட்டு செய்ய வேண்டிய விஷயத்த டீமாக ஒர்க் பண்ணுற நேரம் குறைஞ்ச எனர்ஜியில் குறைஞ்ச எஃபர்ட்டில் என்ன செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு கண்டால் அவங்க அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். இது முதலாவது நன்மை ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற நேரம் உள்ளது. ரெண்டாவது விஷயம் தான் என்னென்னா, முன்னுக்குள்ள பறவை லீடர்ஷிப்பை கொடுத்து பறந்து கொண்டிருக்கும், பின்னுக்கு இருக்கக்கூடிய பறவைகள் என்ன செய்யும் கண்டால் அதை மோட்டிவேட் பண்ணக்கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு பறக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது என்ன செய்யும் கண்டால் முன்னுக்குள்ள பறவைக்கு ஒரு கோவை கொடுக்கும். அடடா பின்னுக்குள்ளவங்களை என்ன உற்சாகப்படுத்துறாங்களே என்று சொல்றதுன்னா அது இன்னும் வேகமாக பறக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி என்ன செய்வோம் என்று கண்டால் ஒரு டீம்னு வர்ற நேரம் என்ன செய்வாங்கன்னா, அந்த லீடர் முன்னுக்கு போற நேரம் பின்னுக்குள்ளவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு அவரை பின்தொடரக்கூடியவங்க இவரை உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாக மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களாக என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிற நேரம் என்ன செய்யுங்கன்னா அந்த பயணம் மிச்சம் ஸ்மூத்தானதாகவும் அது நேரம் வேகமானதாகவும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது தனியே நாங்கள் பயணிக்கிற நேரம் இந்த மாதிரியான மோட்டிவேஷன்கள் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். மூன்றாவது விஷயம் தன்னண்டா இந்த குழுவாக பறக்கிற இந்த பறவைகள் என்ன செய்யும், ஒரு பறவைக்கு சுகையினம் ஏற்பட்டுரும் கண்டால் ஏதோ ஒரு காரணத்தால் அது குழு விட்டு பிரிஞ்சு வர வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு இன்னும் 2 பறவைகள் என்ன செய்யும் அதோடு சேர்ந்து அதுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அல்லது சுகமில்லாமல் இருந்தால் அதை சுகப்படுத்துறதுக்குள்ள விஷயங்கள் அல்லது அது இறக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அது இறக்கும் வரைக்கும் அதுக்கு பக்கத்தில் நின்று ஆறுதல் சொல்லக்கூடிய பறவைகளாக இருந்து அது ஒன்றில் சுகமடைஞ்சால் அதை கூட்டிக்கொண்டு திருப்பி பறந்து போய் அந்த குழுவோட சேர்ந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இல்லை இது இறந்து போச்சு என்று கண்டால் என்ன செய்வாங்கன்னு கண்டா அது இறந்த பின்பு தான் என்ன செய்வாங்கன்னு கண்டா இணைய 2 பறவைகளும் திரும்பி பறந்து போய் அந்த தண்டை குழுவோட சேர்ந்து கொள்றதை பார்க்கக்கூடியதா இருக்கும். இதிலிருந்து எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கண்டால் ஒரு குழுவாக இயங்குற நேரம் என்ன நடக்கும்னு இது அதில் ஒரு மெம்பருக்கு கஷ்டங்கள் சுகையினங்கள் மாதிரி எது கொண்டு வர்ற நேரம் என்ன செய்வாங்கன்னு கண்டால் ஏனைய டீம் மெம்பர்ஸ் அவருக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்வாங்க. ஸோ இது என்ன செய்யும் என்று கண்டால் அவருக்கு திருப்பியும் இந்த குழுவோட சேர்ந்து இயங்கணும் என்று சொல்ற நிலைமைக்கு அவரை கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கும். அதே நேரம்
எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இவங்கெல்லாம் எனக்கு உதவிக்கு இருப்பாங்க, வலது கையாக இடது கையாக இருந்து என்னை தூக்கி விடுவாங்கன்னு சொல்ற நம்பிக்கை என்ன செய்யும் என்றால் அதை ஒவ்வொரு மெம்பருக்கும் கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கும். 4வது விஷயம் தான் என்னடா இந்த குழுவை விட்டு ஒரு பறவை வெளியாகும் என்று கண்டால் அவ்வளவு தூரம் ஸ்மூத்தாக பறந்து கொண்டு குறைஞ்ச எனர்ஜியில கூடிய தூரம் பறந்து கொண்டிருந்த அந்த பறவை குழுவை விட்டு வெளியாகும் என்று கண்டால் அதுக்கு விளங்கும் என்னென்று கண்டால் நான் தனியாக பறக்கிறேன்னு கண்டால் கஷ்டமா இருக்குது, எனக்கு என்ன செய்யணும் கண்டால் இந்த குழுவோட இயங்குறது தான் என்ன செய்யணும் கண்டால் எனக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு சொல்றது விலங்கி என்ன செய்யும் என்றால் திருப்பி குழுவோட சேர்ந்து கொள்ளும். அதே மாதிரி தான் ஒரு குழுவாக இயங்கி பழகின ஒருத்தருக்கு என்ன செய்யும் கண்டால் ஒரு தனியாக போய் இயங்குற நேரம் அவர் ஃபீல் பண்ணுவார். ஒரு டீம் ஒர்க்னு சொல்றது எவ்வளவு சந்தோஷமானது, எவ்வளவு சின்ன ஒரு எஃபர்ட்டை பாவிச்சு பெரிய அடைவுகளை காணக்கூடியதா இருக்குது. அவர் எப்பவுமே என்ன செய்வார்னு கண்டால் டீம் ஒர்க்கை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக அவர் மாறுறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதே இந்த குழுவாக பறக்கக்கூடிய பறவைகள் இருந்து எடுக்க வேண்டிய அடுத்த விஷயம் தான் எந்த பறவை லீடர்ஷிப் கொடுத்து கொண்டு முன்னுக்கு போய் கொண்டிருக்குதோ ஒரு குறிப்பிட்ட தூரம் போற நேரம் என்ன செய்யும் கண்டால் அது கொஞ்சம் வலுவிட்டு பின்னுக்குள்ள பறவை என்ன செய்யும் கண்டால் மறுபடியும் லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இது என்ன செய்யும் பின்னுக்கு போய் மறுபடியும் இது ஜாயின் பண்ணி அதுவும் சேர்ந்து என்ன செய்யும் முன்னுக்கு போறக்கூடிய புதிய அந்த லீடர்ஷிப் கொடுக்கிற பறவைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடிய சத்தங்கள் எழுப்பி கொண்டு அதுவும் சேர்ந்து என்ன செய்யும் கண்டால் பறக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த லீடர்ஷிப் மாற 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 பின்னுக்கு போய் என்ன செய்வாங்கன்னு அவங்க அதை குழுவை விட்டு வெளியில போக மாட்டாங்க, மாற பின்னுக்கு இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பண்பு அவங்க கிட்ட பார்க்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி தான் என்ன செய்யணும்னு கண்டால் ஒரு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஆள் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு பேக்கிங் சேஞ்ச் பண்ற அதே நேரம் பின்னுக்கு நின்று அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கண்டா உதவி செய்யக்கூடியவங்களாக அவங்களோட அந்த குறிப்பிட்ட இலக்கை அடையுறதுக்கு தன்னாலான பங்களிப்பு செய்யக்கூடியவங்களாக இருப்போம் என்று இருக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த பறவைகள் கிட்ட இருந்து படிச்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நண்பர்களே, டீம் ஒர்க் என்று சொல்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில அல்லது ஒரு நிறுவனத்துல அல்லது ஒரு சமூகத்துல ஏன் ஒரு நாட்டில் என்ன செய்யும் என்று கண்டால் பெரிய ஒரு இம்பாக்டை உருவாக்குறதுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறதுக்குள்ள ஒரு பெஸ்ட் மெத்தடா இருந்து கொண்டிருக்குது. ஸோ ஒரு எஃபெக்டிவான யுனைடெட் டீம் என்ன செய்யலாம் என்று கண்டால் எவ்வளவு பெரிய இலக்குகளையும் இலகுவாக அடையக்கூடியதா இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் உண்டாக இருந்து விஷன் உண்டாக இருந்து எல்லாரும் ஒரே சிந்தனையோட ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற நேரம் என்ன செய்யும் என்று கண்டால் நான் சொன்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிற அதே நேரம் கடைசியாக அந்த குறிப்பிட்ட இலக்கை மிச்சம் சந்தோஷமாக அடையக்கூடியதையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ நண்பர்கள் என்ன செய்வோம் என்று கண்டால் டீம் ஒர்க் என்று சொல்றத என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களாக அதே நேரம் அந்த டீம் ஒர்க் உள்ளுக்கு நாங்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடியவங்களாக மாறுவோம் என்று சொல்லி முடிச்சு கொள்றேன். நன்றி. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.